ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல ஸ்டார் பிரமிட் ப்ரோகிராம் எப்படி கிரியேட் பண்றது பத்தி பார்க்க போறோம். நான் இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரோகிராம்ஸ்ல உங்களுக்கு நான் இந்த ஷேப் சொல்லிக் குடுத்துட்டேன். இந்த ஷேப் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஈஸி. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக் குடுத்தது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிக்கும்போதே எடுத்தோனே பிரிண்ட் பண்ணுவோம். அடுத்தது ஸ்பேஸ் விடுவோம். அடுத்து பிரிண்ட் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஜுவலா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ளோ போகுது. பட் ஆனா இந்த ஷேப் பாருங்களேன். இந்த ஷேப் தான் நம்ம இப்ப கிரியேட் பண்ண போறோம். இந்த ஷேப்ப நம்ம அச்சீவ் பண்ண பிறகு, நம்ம ப்ரோகிராம்ல பிரிண்ட்ல இன்னொரு ஸ்பேஸ் சேர்த்து எக்ஸ்ட்ரா குடுத்தா, இந்த சென்டர் ஷேப்டு பிரமிட் பேட்டர்ன் ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். அப்போ நம்மளோட கோல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஷேப்ப அச்சீவ் பண்றது. ஓகேவா? இத அச்சீவ் பண்ண உடனே நம்ம ஈஸியா பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்ல ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா குடுத்தா இது அச்சீவ் பண்ணிரலாம். ஓகேவா? அப்போ ஒரே ப்ரோகிராம் வச்சு 2 அவுட்புட் நம்ம கெட் பண்ண போறோம். அது எப்படிங்கிறத நான் இப்ப ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஸோ இந்த ஸ்டார் பேட்டர்ன் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக் குடுத்தேன். ஓகேவா? இது ரொம்பவே ஈஸி. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஃப்ளோவா இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாரு, அடுத்த வாட்டி ஒரு ஸ்டாரு, ஒரு ஸ்பேஸு, இன்னொரு ஸ்டாரு. அடுத்த வாட்டி 3 ஸ்டாரு, நடுவுலாம் ஸ்பேஸ் வரும். ஓகேவா? இது வந்து ஆட்டோமேட்டிக் ஃப்ளோ. இப்போ இந்த ஷேப் அச்சீவ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, எடுத்தவனே ஸ்பேஸஸ் வருது இங்க. 2 ஸ்பேஸ் வருது. இங்க 1 ஸ்பேஸ் வருது. இங்க ஸ்பேஸே இல்ல. அப்ப எடுத்தவனே ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேனுவலா தான் கிரியேட் பண்ற மாரி இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா நம்மளால பண்ண முடியாது. ஸோ, அதனால என்ன பண்ண போறோம்னா, எப்போதுமே 2 ஃபார் லூப்லயும் நம்ம எல்லா ஷேப்பையும் நெறைய ஷேப்ப அச்சீவ் பண்ணியிருக்கோம். இப்ப இந்த வாட்டி பாருங்க 1, 2, 3 ஃபார் லூப் இருக்கு. இந்த லூப் வந்துட்டு யூசுவலா அந்த ரோக்காக போடுற லூப். இது வந்து காலம்க்காக போடுற லூப். இந்த லூப் தான் இப்ப எக்ஸஸா ஒண்ணு போடப் போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது எதுக்காகன்னா ஸ்பேஸ்க்காக. இப்ப ரோக்கு போடுற லூப் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எப்படி ஸ்டார்ட்டிங் வேல்யூ, எண்டிங் வேல்யூ வைக்கணும்னு. ஸ்டார்ட்டிங் வேல்யூ 1 வச்சிரணும். எண்டிங் வேல்யூ நம்பர் ஆஃப் ரோஸ் என்ன யூசர் நேம் கெட் பண்ணியிருக்கோமோ அத வச்சிரணும். அதேபோல காலம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1ல ஆரம்பிச்சு ரோ லூப்ல என்ன ஐல கவுண்ட் வருதோ அந்த இத எண்டிங் வேல்யூ வச்சு போடும். இப்ப ஸ்பேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ n மைனஸ் i அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 ஸ்பேஸ் வருதா? அப்ப நம்மளோட லெங்த் வந்து ரோவோட சைஸ் 3 இருந்துச்சுன்னா, 2 ஸ்பேஸ் தான் வைக்குது. ஓகேவா? அப்போ நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ ன்னு போடக்கூடாது. n மைனஸ் iன்னு போட்டு பாருங்க. கரெக்ட்டா வந்து 2 ஸ்பேஸ் வரும். அப்ப nல 3 இருக்குன்னா 3 மைனஸ் 1 என்ன? 2. அப்போ 2 ஸ்பேஸ் வருதா? அடுத்த வாட்டி i வந்து இன்கிரிமெண்ட் ஆகி 2 வரும். அப்ப n மைனஸ் 2னா 3 மைனஸ் 2 என்ன வருது? 1. அப்போ 1 ஸ்பேஸ் வருதா? அப்ப அடுத்த வாட்டி i இன்கிரிமெண்ட் ஆகி 3ன்னு வரும். 3 மைனஸ் 3 என்ன வருது? 0. இப்ப இந்த இடத்துல பாருங்க ஸ்பேஸே இல்ல. ஓகேவா? அப்போ நம்ப இதுக்கு எண்டிங் வேல்யூ மட்டும் இந்த மாரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ n மைனஸ் iன்னு கரெக்ட்டா வைக்கணும். ஓகேவா? இந்த ஸ்பேஸஸ வச்சு நம்பளே வந்துட்டு இந்த எண்டிங் வேல்யூ டிசைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வாட்டி 2 ஸ்பேஸ் வரணும். அடுத்த வாட்டி 1 ஸ்பேஸ் வரணும். 3வது வாட்டி ஸ்பேஸே வரக்கூடாது. அப்ப 2 ஸ்பேஸ் வரணும்னா, நமக்கு வந்துட்டு லெங்த் வந்து nல இருக்கு. அது 3 இருக்கு. அப்ப 3 ஸ்பேஸ் நமக்கு வரக்கூடாது. அப்ப லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ ன்னு போடக்கூடாது. அப்ப என்ன பண்ணுனா ஒரு ஸ்பேஸ கம்மி பண்ணலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. i வந்துட்டு எடுத்தோனே 1ல இருக்கும். அப்போ ஒரு வாட்டி மைனஸ் பண்ணோம்னா, நமக்கு இந்த 2 கிடைக்கும். அடுத்த வாட்டி i வந்து இன்கிரிமெண்ட் ஆகி 2 போகும். அப்ப இந்த nல 2 மைனஸ் பண்ணா பாருங்க, இந்த 1 ஸ்பேஸ் கிடைக்குது. அடுத்த வாட்டி i இன்கிரிமெண்ட் ஆகி 3 போகும். அந்த nலயும் 3 இருக்கு, iலயும் 3 இருக்கு. அப்ப 3 மைனஸ் 3 0. அப்ப இந்த இடத்துல ஸ்பேஸே தேவையில்ல. ஸோ இந்த மாரி பண்ணும்போது கரெக்ட்டா இந்த வந்துட்டு நம்ம ஸ்பேஸ வந்து உருவாக்கிடலாம். நமக்கு இந்த அவுட்புட் வரணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த ஷேப் வந்துட்டாலே ஒண்ணுமே கிடையாது. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்ல இந்த ஸ்டாருக்கு பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டீங்கன்னா, ஸ்டார் பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் விட்டு டபுள் கோட்ஸ் நீங்க போட்டீங்கன்னா, இந்த அவுட்புட் கிடைச்சுரும். இது சென்டரா தான் இருக்கும். அடுத்த வாட்டி இது இங்க பிரிண்ட் ஆகுமா? ஸ்பேஸ் இங்கேயே பிரிண்ட் பண்ணாம ஸ்பேஸ் ஒண்ணு எக்ஸ்ட்ரா விட்டு பிரிண்ட் பண்ணா இங்க பிரிண்ட் ஆகுமா? அதே போல 3வது பாருங்க. இங்க பிரிண்ட் ஆகும். அடுத்தது ஸ்பேஸ் விட்டா இங்க பிரிண்ட் ஆகும். அடுத்த ஸ்பேஸ் விட்டா இங்க பிரிண்ட் ஆகும். இப்ப பாருங்க ஷேப்ப, பிரமிட் ஷேப்ல கரெக்ட்டா வருதா? நமக்கு ஒரே ப்ரோகிராம் வச்சு 2 அவுட்புட் கெட் பண்ணிரலாம். இது எப்படிங்கிறத இத ட்ரை ரன் பண்ணி பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலிங்கா உங்களுக்கு புரியும். இப்ப நான் எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிடுறேன். இப்ப லாஜிக் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இத ட்ரை ரன் பண்ணி காட்டுறேன். இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். ஃபார் லூப் ஸ்டார்ட் ஆகுதா? ஃபர்ஸ்ட் iன்னு ஒரு வேரியபிள் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வேரியபிள் 3த்தையும் எழுதிக்கிறேன். sன்னு ஒரு வேரியபிள் இருக்கு. jன்னு ஒரு வேரியபிள் இருக்கு. nல சைஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்ப s வந்து ஸ்பேஸ்க்காக, i வந்து ரோக்காக, j வந்து காலம்க்காக. இப்ப ஸ்டார்ட்டிங் வேல்யூ 1 எடுத்து iல வச்சாச்சு. 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ n. nல 3 இருக்குன்னு வச்சுப்போம். 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 3ங்கும்போது கண்டிஷன் ட்ரூவா? திரும்ப கீழ வருது. sல 1 வைக்கிறோம். s லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ n மைனஸ் iனா sல 1 இருக்கு. n மைனஸ் iனா nல 3 இருக்கா? 3 மைனஸ் 1 2. அப்ப இந்த லூப் வந்துட்டு 1லேருந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 2 வரைக்கும் ரன் ஆகும். ஓகேவா? இப்ப கண்டிஷன் ட்ரூனா திரும்ப கீழ வருது. ஒரு ஸ்பேஸ அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணும். அவுட்புட்ல நான் வந்துட்டு இப்ப இந்த இடத்துல கீழ வச்சுக்கிறேன். ஒரு ஸ்பேஸ். ஸ்பேஸ்க்கு வந்து நான் டேஷ் மாரி போடுறேன். இது வந்து ஸ்பேஸ். ஓகேவா? ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ s வந்து இன்கிரிமெண்ட் ஆகி 2ன்னு போகும். 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 2ங்கும்போது கண்டிஷன் ட்ரூ திரும்ப கீழ வருது. இன்னொரு ஸ்பேஸ பிரிண்ட் பண்ணுது. ஓகேவா?
இப்போ எஸ் வந்து 3ன்னு இன்கிரிமெண்ட் ஆகும்போது ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸ்னா திரும்ப கீழ வருது. ஜேல 1ன்னு வைக்கிறேன். ஜே லெஸ் ஆர் ஈக்குவல் டூ ஐ. அது 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டூ 1ங்கும்போது கண்டிஷன் ட்ரூவா திரும்ப கீழ வருது. ஸ்டார பிரிண்ட் பண்றோம். ஸ்டார் பிரிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு இப்போ ஜேவ 2ன்னு இன்கிரிமெண்ட் ஆகும்போது ஜே வந்து ஃபால்ஸ். 2 வந்து 1 விட லெஸ்ஸரா இருக்கா, அதனால இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆயிடும். இப்போ வந்துட்டு ஜே லூப் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இங்க பாருங்க நியூ லைன் இருக்கு. அப்ப கர்சர் வந்துட்டு இந்த ஸ்டார்ல இருந்து ஜம்ப் ஆகி இந்த இடத்துல நியூ லைன் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஐய 2ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா ஐ லூப் இங்க ஸ்டார்ட் ஆகுது, இங்க முடியுது. எப்ப நியூ லைன் வைக்கிறோமோ அப்பதான் ஐய வந்து இன்கிரிமெண்ட் பண்ணணும். இப்போ 2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 3ங்கும் போது கண்டிஷன் ட்ரூ திரும்ப கீழ வருது. எஸ் லூப்புக்கு முதல்ல இருந்து வேல்யூ 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணுங்க. 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு n மைனஸ் ஐனா nல 3 இருக்கா, 3 மைனஸ் 2 என்ன வருது 1. அப்போ 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1ங்கும் போது கண்டிஷன் ட்ரூ திரும்ப கீழ வருது. ஒரு ஸ்பேஸ வைக்குது இந்த இடத்துல. வச்சிருச்சா? வச்சதுக்கு அப்புறம் எஸ் 2ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணு, ஃபால்ஸ் ஆகும். திரும்ப கீழ வா, ஜேவ 1ன்னு முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2ங்கும் போது கண்டிஷன் ட்ரூ திரும்ப கீழ வருது. ஸ்டார பிரிண்ட் பண்ணு. அப்ப இந்த இடத்துல ஸ்டார நீ பிரிண்ட் பண்ணிரணும். பிரிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு ஜேவ 2ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணு. 2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2ங்கும் போது கண்டிஷன் ட்ரூ திரும்ப கீழ வருது. ஸ்டார பிரிண்ட் பண்ணு. இப்போ ஜே வந்து 3ன்னு இன்கிரிமெண்ட் ஆகும்போது ஜே ஃபால்ஸ் ஆயிடும். ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு கீழ வா, நியூ லைன். கர்சர் வந்து நான் வந்து இந்த இடத்துல நியூ லைனுக்கு வந்துரும். இப்போ நியூ லைனுக்கு வந்துருச்சுனாலே ஐயோட ட்ரூ பார்ட் முடியுதுன்னு அர்த்தம். இப்போ ஐய 3ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணு. 3 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 3ங்கும் போது கண்டிஷன் ட்ரூ திரும்ப கீழ வருது. எஸ்க்கு முதல்ல இந்த வேல்யூ 1ன்னு வைங்க. இப்போ 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு n மைனஸ் ஐ. இப்போ நல்லா கவனிங்க. nலயும் ஐலயும் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. nல என்ன இருக்கு 3, ஐல என்ன இருக்கு 3. அப்போ 3 மைனஸ் 3 என்னது 0. அப்போ 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 0ங்கும் போது கண்டிஷன் இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்பேஸ் வந்துட்டு நம்ம வைக்கவே தேவையில்ல. 3வது வாட்டி டைரக்டா கீழ வந்துரும். ஜேக்கு வேல்யூ 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணுவோம். 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஐ. அதாவது 1 3 விட லெஸ்ஸரா இருக்கும்போது கண்டிஷன் ட்ரூவா திரும்ப கீழ வருது. ஸ்டார பிரிண்ட் பண்ணு. அப்ப இந்த இடத்துல ஸ்டார பிரிண்ட் பண்ணு. இப்போ ஜேவ 2ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணு. 2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 3ங்கும் போது கண்டிஷன் ட்ரூ திரும்ப கீழ வருது. ஸ்டார பிரிண்ட் பண்ணுது. திரும்ப ஜேவ 3ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணுது. 3 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 3ங்கும் போது கண்டிஷன் ட்ரூ திரும்ப கீழ வருது. ஸ்டார பிரிண்ட் பண்ணுது. ஓகேவா? இப்போ ஜே 4ன்னு இன்கிரிமெண்ட் ஆகும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் திரும்ப கீழ வரும். நியூ லைனு கர்சர் இந்த இடத்துல நியூ லைனுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஐ 4 இன்கிரிமெண்ட் ஆகும். 4 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 3ங்கும் போது இந்த அவுட்டர் ஃபார் லூப் என்டையரா ஃபால்ஸ் ஆயிடும். அப்ப எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டு வெளியில வந்துடணும். இப்ப நமக்கு அவுட்புட்ல பாருங்க இந்த ஷேப் கிடைச்சிருச்சா? இப்ப நான் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்திருந்தேன்னா, அந்த ஸ்டாருக்கு பக்கத்துல டபுள் கோட்ஸ்ல ஒரு ஸ்பேஸும் சேர்த்து கொடுத்திருந்தேன்னா, நமக்கு வந்துட்டு இந்த ஸ்டாருக்கு பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடும். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா இந்த 2 ஸ்டாருக்கு நடுவுல ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடும். இந்த ஒரு ஸ்டாருக்கு நடுவுல ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடும். அப்படி ஸ்பேஸ் கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த இந்த ஸ்டார் பேட்டர்ன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி இந்த மாதிரி நவுந்ததுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஸ்டார் பேட்டர்ன் கிடைச்சிரும். இது ரொம்ப ஈஸியா இருக்கா? இந்த லாஜிக்கை அப்படியே நம்ம ப்ரோக்ராமா டைப் பண்ணி பார்ப்போம். எப்படி வருதுன்னு செக் பண்ணுவோம். இப்போ இந்த லாஜிக்கை அப்படியே C++ ப்ரோக்ராமா மாத்திருக்கேன். இப்போ மெயின் பிளாக் உள்ளார 4 வேரியபிள் IJNS. ஐ வந்து ரோ ஃபார் லூப்புக்கு, ஜே வந்து காலம் ஃபார் லூப்புக்கு, எஸ் வந்து ஸ்பேஸ்க்கான லூப்பு, என் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ். நம்பர் ஆஃப் ரோஸ் யூசர்லேருந்து கெட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 3 லூப்பையும் போட்டு ஸ்டாரையும் ஸ்பேஸையும் பிரிண்ட் பண்ணிடுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்றேன் பாருங்க. நம்பர் ஆஃப் ரோஸ் கேக்குதா? நான் வந்து 3 கொடுக்குறேன். இப்போ இந்த ஷேப்ல பிரிண்ட் ஆயிருக்கா? இப்போ நான் இதே ப்ரோக்ராம்ல ஜஸ்ட் இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுக்க போறேன். ஸ்பேஸ் கொடுத்துட்டு திரும்ப ரீரன் பண்றேன். இப்போ பாருங்க நம்பர் ஆஃப் ரோஸ் கேக்குது, 3 கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி சென்டரா பிரமிடு பிரிண்ட் ஆகுதா? நீங்க இந்த மாதிரி எத்தனை ரோஸ் வேணாலும் கொடுக்கலாம். கரெக்டா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டுட்டு கரெக்டா பிரமிட் ஷேப்ல சென்டர் பிரமிடா பிரிண்ட் ஆயிடும்.